ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். சாக்லேட் ஃப்ளேவரில் டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டீ கேக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாக்லேட் டீ கேக். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டெலிஷியஸாக கூட இருக்கும். இது ரொம்ப பெர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி லோஃப் பேன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 7 இன்ச்சில் ஸ்கொயர் டின் கூட எடுத்துக்கிடலாம். நம்ம நார்மலாக ஸ்பாஞ்சு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டீ கேக் செய்கிறதுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக செய்யலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக கேக் செய்கிறப்போ பேக்கிங் சோடா சேர்த்துப்போம். இதில் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். அது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஓவராக கேக் ரைஸ் ஆகி ரொம்ப சாஃப்டாக போயிடும். நம்ம டீ கேக்காக ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றப்போ அது ஒரு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கணும். இதுவே நம்ம பேக்கிங் சோடா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்காது. ரொம்ப சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக அதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடாது. நான் இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் சொல்லியிருக்க அந்த டிப்ஸுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக டீ கேக் நீங்களும் செய்யலாம். நம்ம எடுத்துருக்க இந்த மாவு பொருட்களை நல்லா சலித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த முட்டையோட எல்லோ கலர் மாறி ஒயிட் கலர் வர மாதிரியாக நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பீட்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரையணும். இப்போ நார்மலாக நம்ம ஸ்பாஞ்சு செய்கிறப்போ அந்தளவுக்கு கரையலைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஸ்கின் லேயரெல்லாம் கட் பண்ணி தானே எடுப்போம். பட் இது அப்படி கிடையாது. நல்லா கரையணும். எந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் கூட இருக்கக்கூடாது. எவ்வளோ நம்ம ஜெல் சேர்க்காமல் ஹோம்மேடாக செய்கிற இந்த கேக்கு இந்த மாதிரி சர்க்கரை ரொம்ப கரைஞ்சால் மட்டும்தான் நமக்கு பீஸ் கேக் வெட் ஆகாமல் ரொம்ப கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்டிருக்காங்க, கப் கேக்ஸு அப்புறமா பீஸ் கேக்கெல்லாம் கூல் ஆனதுக்கப்புறமா ஸ்டிக்கி ஆகுது, வெட்டாகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த சர்க்கரை ப்ராப்பராக மெல்ட் ஆகாத காரணத்தினால வரது தான். நல்லா மெல்ட் ஆகி இந்த பேட்டரோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு பியூர் ஒயிட்டாக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ இதில் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் ஃப்ளார் சேர்த்துக்கணும். ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி ஸ்பேச்சுலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர். அதுலேயும் நம்ம இந்த மாதிரி சாக்லேட் ஸ்பாஞ்சு, அதாவது கொக்கோ பவுடர் சேர்த்து ரெடி பண்ணுற அந்த ஸ்பாஞ்சு நம்ம பீட்ரு யூஸ் பண்ணுறப்போ அது சீக்கிரமாக ஹார்ட் ஆகிடும். ஹார்ட் ஆகிடுச்சுன்னா கேக் ஹார்டாகும். உங்களுக்கே தெரியும் கேக்கு ஹார்ட் ஆகிடுச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. நமக்கு ரைஸாயும் வராது, ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எந்த கட்டிகளும் இல்லாமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இது பேக்காய் வரப்போ நம்ம வெறும் பீஸ் கேக்காலாம் சாப்பிட்றோம். அந்த டைமில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக மாய்ஸ்சராகவும் இருக்கும் இந்த மாதிரி சேர்க்குறப்போ. இப்போது நம்ம இதை டின்னில் சேர்த்துக்கலாம். தென் இந்த மாதிரி நம்ம பேட்டரில் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குச்சி வச்சு ரொம்ப எல்லாம் லெவல் பண்ணவோ இல்லை ரொம்ப டேப் பண்ணவோ கூடாது. லைட்டாக லெவல் பண்ணி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபில்லிங்ஸாக சேர்த்துருக்கிறது எல்லாமே பாட்டமில் போய் செட்டில் ஆகிக்கும். இப்போ டாப்லேயுமே கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட்டிங் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை வச்சிடலாம். தென் இது 30 மினிட்ஸுக்கு 170 டிகிரி டெம்பரேச்சரில் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்க்குறப்போ லைட்டாக டாப் போர்ஷன் பேக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. தென் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ரொம்பவே பெர்ஃபெக்டாக இப்போது நமக்கு டீ கேக் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சமாக கூலானதுக்கு அப்புறமா நம்ம இதை டிமோட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் போட்டு பார்க்கலாம்.
இப்போ இந்த ரெசிபி பார்த்துட்டு உடனேயே ஒரு சிலர் வந்து இதோட எக்லெஸ் வெர்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ வந்து நான் அதுக்கான ரெசிபி, அதாவது இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எக்லெஸில் செய்யணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று பேக்கிங் சோடா, இன்னொன்று வினிகர். இது 2யுமே நீங்கள் மஸ்ட்டாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் ரைஸ் ஆகியும் கிடைக்கும். இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கல, அதில் சேர்த்துக்கணும். தென் வந்து வினிகர் சேர்த்துக்கணும். இப்போ இந்த கேக்கோட வெயிட்டை பாருங்கள், 300 பக்கம் வந்திருக்கு. இது வந்து 250 கிராமுக்கான மெஷர்மெண்ட்டு தான். நம்ம இதில் சாக்கோ சிப்ஸ் வந்து 25 கிராம் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால தான் இதோட வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக 250 கிராம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் அது சேர்த்தா இன்னுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த ஸ்லைசஸ் நான் எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே அது வந்து மெல்ட் ஆகி வெட்டாகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது நார்மல் சாக்கோ சிப்ஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம். இது வந்து டோட்டலாக இருக்கிற ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஸ்லைஸ் போட்டுட்டு எத்தனை ஸ்லைசஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி கூட ஒவ்வொரு பீஸுக்குமே நீங்கள் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பெர்ஃபெக்டான சாக்லேட் டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.